Hello my dear students, welcome back to the channel. Exercise 7.1 question number 7. Find the point on the x-axis which is equidistant from 2, minus 5 and minus 2, 9. So நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இது ஒரு லைன் எடுத்துக்கங்க. இதை நான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். So find the point on x-axis which is equidistant from point. So ரெண்டு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். 2, minus 5 x-axisல minus 2, 9. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது அதுக்கு மேலே இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் இது வந்து நம்ம இந்த பாயிண்ட்னு வச்சுக்குவோம், பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏபியிலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ஏபியிலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் ஏபி ஈக்குவல் டு பிஏவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு இருக்கும், ஆனால் ஒய்க்கு ஜீரோவாக இருக்கும். y கோஆர்டினேட் ஜீரோவாக இருக்கும். ஸோ எக்ஸ், 0. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஏவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் 2, minus 5, பியோட பாயிண்ட் minus 2, 9. பிபி ஏபி ஈக்குவல் டு பிபி. இந்த பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் x, 0, பியோட பாயிண்ட்ஸ் வந்து minus 2, 9. இப்போ இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். நமக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். பிஏவோட டிஸ்டன்ஸ் ஆர் ஏபியோட டிஸ்டன்ஸ். இது x1 y1 x2 y2. அப்போ x2 ஃபார்முலா வந்து x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இங்கே இது x1 y1 x2 y2. ஸோ இங்கே ஃபார்முலா எழுதிக்கிறேன். x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ x2 வந்து எனக்கு x இருக்குது, x1 2 ப்ளஸ் y2 0 மைனஸ் y1 வந்து minus 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே x2 minus 2 x1 x whole square plus y2 9 y1 0 whole square. இப்போ இங்கே வந்து x minus 2 whole square plus 0 minus into minus plus 5, 0 plus 5 square equal to minus 2 minus x whole square இருக்கு. 9 minus 0 9 square. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும் நான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். x minus 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25 ஈக்குவல் டு minus 2 minus x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் 81 இருக்குது. இப்போ இது a minus b ஐடென்டிட்டி, a minus b ஹோல் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இங்கே ஏங்கிறது எக்ஸு, a ஸ்கொயர் மைனஸ் 2, ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 2, 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் 4 ஈக்குவல் டு, இதுவும் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் தான். இது a, இது b. பட் ஏவோட வேல்யூ வந்து இங்கே minus 2. ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2, ஏவோட வேல்யூ minus 2, bx ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 81. இப்போ இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4, 4x ப்ளஸ் 4, இந்த 25 பர விட்டுட்டோம், ப்ளஸ் 25 ஈக்குவல் டு மைனஸ் 2 ஸ்கொயர் 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4x ப்ளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 81. இந்த x ஸ்கொயரும் நான் கட் பண்ணிடுவேன். இந்த 4ம் கட் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து மைனஸ் 4x ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 81. இந்த 4x நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன், 25 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ மைனஸ் 4x, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ் 4x ஆயிரும். 81, இது ரைட் ஹேண்ட் சைடு போனால் minus 25.
minus 4x minus 4x 8x 81 minus 25 வந்து 56. So minus 8x equal to 56, minus x equal to 56 by 8. அப்போ minus x equal to 7. 7 8s are 56, so 7. இப்போ x equal to minus 7. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது x equal to minus 7 வருது. ஸோ அப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும்? p வந்து minus 7, 0. x ஓட வேல்யூ minus 7, 0. இதுதான் இந்த பாயிண்ட் p.